திரு ரகு, ரோட் மேப் கரெக்டாக இருக்கா? ஒரு வருஷம் கழிச்சு 2வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறாங்க தாவேகா. ரோட் மேப் கரெக்டாக இருக்கா? இன்னைக்கு அவங்க பேசுனதுலேருந்து அப்படி புரிஞ்சிக்க முடியுதா? நோக்கம் அவங்க ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறதா இருக்கலாம். அந்த டாஸ்க் ரொம்ப கடினம் தான். ஏன்னா டைம் ரொம்ப குறைவாக இருக்குது. ஆல் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அதில் ஏன் பாலிடிக்ஸை விட்டாங்கன்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா மும்மொழி கொள்கையை பொறுத்த வரைக்கும் திமுகவை குறை சொல்றதுக்கான முகாந்திரம் இல்லை. இருந்தாலும் அவர் குறை சொல்ல வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டிருக்கார். ஏன்னா ஆன்டி டிஎம்கேக்கான அந்த ஒரு ரெக்கார்டு இருக்குல்ல, ட்ராக் ரெக்கார்டு. ஜெயலலிதா என்ன பண்ணாங்க? ஜெயலலிதா அப்படின்னு சொன்னோடனே நம்மளுக்கு ஞாபகம் வருது என்ன? ஆன்டி டிஎம்கே வாக்குகளை கேல்வனைஸ் பண்ணாங்க, கன்சாலிடேட் பண்ணாங்க. அதை இவர் தான் செய்யணும்னு நினைக்கிறார். அதனால திமுக 5-5-10 சொன்னா கூட 15 சொல்லணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்குது. அது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. நான் ரொம்ப தவறுன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நான் நியாயமா என்ன எதிர்பார்த்துருந்தேன்னா, இந்த மும்மொழி கொள்கையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் திமுகவுடைய நிலைப்பாடு கரெக்டாக இருக்குது, அவங்களுக்கு நான் ஆதரவு கொடுக்குறோம். ஆனால் திமுக மேலே ஏகப்பட்ட பிரச்சனைகள் வெளியில் இருக்குது. சட்டம் ஒழுங்காக இருக்கட்டும், அவங்களுடைய அதர் ஆக்டிவிட்டிஸ், இப்போ ஊடகங்கள் சுதந்திரம், அப்புறம் தனி மனித சுதந்திரம், எவ்வளோ விஷயங்களை பற்றி பேசியிருக்கலாம் அவர். அப்புறம் பிஜேபியோட அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற தொடர்பு, இவங்க லீனியண்டாக இருக்கிற விஷயம். நீங்கள் பாபர் மசூதி இடித்ததுக்கு அப்புறம் நீங்கள் அவங்களோட கூட்டணி வச்சீங்க. வாஜ்பாய் ஆட்சி இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன, நீங்க வச்சீங்க. பெரியார் கட்சின்னு சொல்றீங்க, எதுக்கு நீங்க அவங்களோட கூட்டணி வச்சீங்க? அப்புறம் கோத்ரா போது ஏன் வெளியில வரல? இதே மாதிரி நிறைய கேள்வி கேட்கலாம். இப்போ கேட்கலாம். மைக்கேல் பட்டியில அண்ணாமலை ஒரு மத மாற்றத்தினால அந்த பெண் குழந்தை இறந்ததை சொன்ன போது உங்களுக்கு போலீஸ் நிச்சயமா தகவல் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மத மாற்ற ஆங்கிள் இல்லைங்கன்னு பிரிலிமினரி என்கொயரிலே கிடைச்சிருக்கும், தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அப்பவே நீங்க அந்த மாதிரி பிரச்சாரத்தை நீங்க தடுக்க மாட்டேங்கிறீங்க. அதாவது கட்சி தலைவர் பேசும்போது அதை நீங்க அரசியல் ஆதாயம் இருக்குமான்னு பாக்குறீங்க. ஒரு சாதாரண ஏதோ ஒரு சின்ன ஊர்ல ஒரு பையன் ஏதாவது மாதிரி ப்ரொவகேட்டிவா போட்டா அவனை அரெஸ்ட் பண்றீங்க, எஃப்ஐஆர் போடுறீங்க. அவன் ஃபாரின் போக முடியாது, பாஸ்போர்ட் எடுக்க முடியாது. இது என்ன நியாயம்? ஏன்னா நீங்க பிஜேபி தலைவர்களை அரெஸ்ட் பண்ணாலோ அல்லது அவங்க மேல ஆக்ஷன் எடுத்தாலோ பிஜேபி வளர்ந்துரும் பயப்படுறீங்க. திருப்பரங்குன்றத்திலே கேட்கிறேன், 144 போட்ட இடத்துல அவ்வளவு கூட்டம் எப்படி வருது? அதாவது பிஜேபி இதெல்லாம் பண்ணுவாங்க, அவங்களை தடுக்கிறது நாங்க தான் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை நீங்க கட்டமைக்கிறீங்களா? இதெல்லாம் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி விஜய் அவர்கள் பேசியிருக்கணும்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் ஒரு இன்கம்ப்ளீட்டா இருந்தது. ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் அப்படின்னு அவர் சொன்னது அது அவருடைய ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா திமுகவுடைய ஆதரவாளர்கள் அல்லது திமுக அப்படித்தானே முன்னிறுத்திக்கிறாங்க. தமிழ்நாட்டுடைய பிரதான எதிர்கட்சியாக தாவேகா இருக்கு, இனிமேலும் இருக்கும். ஆமா, பிரைமரி ஃபோர்ஸ் நாங்க அப்படின்னு அவங்க கட்டமைக்க முயற்சி செய்யறாங்க. which is fair enough. அது அவங்களுடைய இது திட்டம், அதை செயல்படுத்த நினைக்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, அதாவது இவங்க பேச்சளவுல இருக்கு, செயலளவுல இல்லைன்றீங்களா? இல்லை, எலாபரேட் பண்ணோன்ற திமுகவையே இன்னும் நீங்க ஏன் நீங்க பிஜேபியோட சேர்ந்து ஒரு நடவடிக்கை எடுக்கிறீங்க? இந்த வெறும் மொழிக் கொள்கையில நீங்க அது மாதிரி சொல்ல முடியாது. கன்சிஸ்டன்டா திமுக மும்மொழி கொள்கையை எதிர்த்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய பாரம்பரியமே இருக்குது. அண்ணா முதலமைச்சராக இருக்கிற போது இந்த இருமொழி கொள்கையை உறுதிப்படுத்தினாரு, தொடர்ந்துகிட்டு இருக்கு. எப்பொழுதுமே எந்த காலகட்டத்திலையும் இந்த மாநில சுயாட்சி, 2 திராவிட கட்சிகளும் உறுதி. இவங்க ஸ்டைடண்டா இப்போ நீங்க மாநில சுயாட்சின்னு பண்ணும்போது பன்வாரிலால் புரோஹித் மாநிலம் முழுவதும் நீங்க அவர் சூப்பர்விஷன்லாம் போகும்போது அதையே திமுக எதிர்கட்சியை எதிர்க்கிறாங்க. ஸோ இப்படிலாம் பண்ற கட்சியை நீங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்றேன். ஆனா அவர் விஜய் என்ன நினைக்கிறாருன்னா, அவர் மேலேயே அந்த பிம்பத்தை கட்டமைச்சிருவாங்க. விஜய் அளவுக்கு பாப்புலாரிட்டி இல்லாத கமல்ஹாசனுக்கு அதை செஞ்சாங்க. இவர் பிஜேபியோட பி டீம் அப்படின்னு 2021 திமுக சேர்ந்தவங்க செஞ்சு திமுகவை வீரியமா எதிர்த்தாவா? ஆமா, எதிர்க்கும் போது அவங்களை காலி பண்றதுக்கான ஒரு ஆயுதமா பயன்படுத்துறாங்க. அதாவது பிஜேபியை நாங்க மட்டும்தான் எதிர்ப்போம் அப்படிங்கிற அந்த ஒரு மோனோபாலியை திமுக கையில் எடுக்குது. அதை நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டோங்கிறதுனால ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் நீங்க அவங்களோட செட்டிங் செஞ்சுட்டு செய்யறீங்க அப்படின்னு இவர் ஒரு நேரேட்டிவ் எடுத்தாரு. டிஎம்கே விஜய் மீது அப்படி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துரும் கருதுகிறார். அப்படி இருக்குல்ல. அதை நீங்க கமல்ஹாசன் இப்ப ஒரு கமல்ஹாசன் பத்தி திரு ஸ்டாலின் கிட்ட 2021 சமயத்தில் கேட்கும்போது நீங்க சீரியஸ் பொலிட்டிஷியன் பத்தி பேசுங்க, அவரெல்லாம் பத்தி பேசுறீங்க அப்படின்னாரு. நீங்க இதுல பாத்தீங்கன்னா, ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா, சோசியல் மீடியால எல்லாருமே அவர் பி டீம்னு சொன்னாங்க. இப்ப மட்டும் அவர் செக்யூலர் ஆயிட்டாரா கமல்ஹாசன்? அவர் பி டீமா இருக்கிறதுக்கு என்ன உங்களுக்கு அப்போ ஆதாரங்கள் இருந்தது? ஆனா சொன்னாங்க
அவர் வந்து விஜய் அளவுக்கு திருட்டு கிடையாது, அவருக்கே அப்படி சொன்னாங்க. விஜய்க்கு இப்போ இந்த ஒய் செக்யூரிட்டி அதெல்லாம் வரும்போது ஏன் இவருக்கு செக்யூரிட்டி அப்படிலாம் கேட்டாங்க. அந்த பிம்பம் தான் மேல வந்துடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்துல அவர் ப்ரீஎம்ப்ட் பண்றாரு. ஆனா ரெண்டு தரப்பையும் தானே எதிர்க்கிறாரு, அரசியல் எதிரியையும் எதிர்க்கிறாரு, கொள்கை எதிரியும் தானே. நான் ரெண்டு தரப்பையுமே இன்னும் காத்திரமா எதுக்கணும்னு நான் சொல்றேன். பத்தாது இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணி எதுக்கணும். ஏன்னா பிஜேபி வந்து இந்த மொழிக் கொள்கை மட்டும் இல்ல, டெவல்யூஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ், பவர், ஃபெடரலிசம், இப்ப டீலிமிட்டேஷன், எல்லா விவகாரத்திலையும் நீங்க பிஜேபியை இன்னும் பேர் சொல்லி எதிர்க்க வேண்டி இருக்கு. அதே மாதிரி திமுகவை எதிர்க்க வேண்டி இருக்குதுன்ற பேர் சொல்லி எதிர்க்கணும். நீங்க பிஜேபி எதிர்க்கிறீங்க இல்லையா? நயினார் நாகேந்திரனுடைய பையன் வந்து போலி பத்திரத்தை பயன்படுத்தி நிலமோசடி செய்ய முயன்றார். 100 கோடி 1 கோடி 2 கோடி இல்ல. ஏன் அரெஸ்ட் பண்ணல? ஏன் எது தடுக்குது உங்களை? சாதாரண ஆள் செஞ்சா நீங்க அரெஸ்ட் பண்ணுவீங்கல்ல. ஏன் பிஜேபி தலைவரோட பையன் பண்ணா மட்டும் நீங்க அரெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க? மத கலவரத்தை தூண்டுற மாதிரி திருப்பரங்குன்றத்தில் மைக்கேல் பட்டேல் பேசும்போது நீங்க சும்மா இருக்கிறீங்க. அது நீங்க அரசியல் தான் பாப்பீங்களா? அவங்களை அரெஸ்ட் பண்ணா அவங்களுக்கு ஆதாயம் கிடைச்சிருந்தா இப்ப சாதாரண ஒருத்தன் பாதிக்கப்படுறான்ல, ஏதோ ஒரு கிராமத்தில் ஒரு பையன் பாதிக்கப்படுறான்ல, அவனுக்கு என்னன்னே தெரியாது. இந்த மாதிரி சீனியர் சங்கிகள் சொல்றதை பார்த்துட்டு அவன் வந்து ஏதோ சோசியல் மீடியால பதிவு போடுறான். அவனை நீங்க ஃபாலோ பண்றீங்க. சோசியல் மீடியால பதிவு போட்டா ஒரு இடத்துல அவர் குறிப்பிடுறாருல, அந்த 2 பேரும் பேசி வச்சுக்கிட்டு சண்டை போடுறாங்க, எல்கேஜி யூகேஜி மாதிரி அவங்களுக்குள்ள சண்டை நடக்குது. ஆக்சுவலா வந்து அதுல வந்து இதெல்லாம் நாங்க நம்ப மாட்டோம், மக்கள் நம்ப மாட்டாங்க, கோ பேக் மோடின்னு இருக்கிறத நாங்க கெட் அவுட் மோடின்னு போடுவோம்னு திரு உதயநிதி சொன்னது வந்து ஒரு மீட்டிங்ல. இந்த மும்மொழி கொள்கையை பயன்படுத்தி எங்களுக்கு ஃபண்டை டினை பண்றாங்க, அதை நாங்க எதிர்க்கிறோம்னு அரசியல் பூர்வமா நடந்த ஒரு போராட்டத்தில் சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் வந்து தமிழ்நாடு பிஜேபி தலைவர் அண்ணாமலை வந்து அப்படி சொல்லக்கூடாது, நாங்கள் ஹேஷ்டாக் போடுவோம் அப்படின்னு. அது ஆக்சுவலாக அந்த சண்டை, அந்த ஹேஷ்டாக் சண்டைங்கிறது வந்து ட்ரிவியலைஸ் பண்ணிடுச்சு அவ்வளோ பெரிய இஷ்யூவை. ஓகே. ஆனால் வந்து அது திமுக வந்து அதை ஆரம்பிச்சது பிஜேபி. நான் 2 பேரையுமே பல விஷயங்கள்ல சுட்டி காட்டி பேசணுன்றேன். ஏன்னா பிஜேபி வந்து இன்னைக்கு அவங்களுடைய கம்யூனல் அஜெண்டா எப்படி இருக்குதுன்னா, இன்னைக்கு மத்திய பிரதேசத்தில் வந்து ஒருத்தர் ஒரு போலி சாமியார், அவர் வந்து கேன்சர் 2nd ஸ்டேஜ் 3rd ஸ்டேஜுக்குலாம் வந்து அவரா ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி ஒரு சீட் எழுதி கொடுக்குறாரு. அவரை வந்து திரு மோடி என்டார்ஸ் பண்றாரு. இங்கே வந்து பூனேல வந்து பாகிஸ்தான் வாழ்கன்னு சொன்னதா சொல்லி ப்ரூவ் ஆகல. அந்த ஒரு பையனுடைய வீட்டை இடிச்சிட்டாங்க, அப்பா அம்மாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதே மாதிரி நாடு முழுவதும் இந்த கம்யூனல் ஆங்கிளை பயன்படுத்தி பிஜேபி பிளந்துகிட்டு இருக்கிறாங்க. இதையும் எடுத்து பேசணும். ஒரு சாஃப்ட் டோன் இருக்கு. பிஜேபி எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு ரெண்டுலயுமே இல்ல. திமுகவும் நம்ம பிஜேபி இன்னும் வீரியமா எதிர்க்கணும்னு சொல்றேன். விஜய் வந்து திமுக மேல திமுகவே இன்னும் பிஜேபி வீரியமா எதிர்க்கணும். ஆஃப் கோர்ஸ் நாங்க தமிழ்நாட்டுல முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பா இருக்கோங்கிறதுல ஒன்றும் பெருமையே கிடையாது. தமிழ்நாட்டில் எப்போதும் பாதுகாப்பா தான் இருக்கிறாங்க. இந்தியா ஃபுல்லா அவங்க வந்து அவங்கள வந்து தனிமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அண்ணா வந்து போப்பான்ற ஒட்டுமொத்த பொறுப்பையும் திமுக கொடுக்குறீங்க. இல்ல நான் திமுக மேல எல்லாருமே நாட்டில் இருக்கிற ரைட் திங்கிங் சிட்டிசன்ஸ் எல்லாருக்குமே இருக்குன்ற திரு விஜய்க்கும் இருக்கு. அவர் தொட்டுட்டு போக கூடாதுன்ற பிஜேபி எதிர்ப்பையும் அவர் இன்னும் வீரியமா செய்யும். திமுக எதிர்ப்பையும் வந்து அவர் இன்னும் இது வந்து லாஜிக்கலா இல்ல. மும்மொழி கொள்கையில திமுக கன்சிஸ்டன்டா அவங்க ஒரு பாதையில இயங்கிட்டு இருக்காங்க. அதுல பெரிய குறை சொல்றதுக்கு இல்ல. நீங்க வந்து அவரு ஒரு லெஃப்ட் ஹேண்ட்ல ட்ரீட் பண்ற மாதிரி இருக்கு. ஃபேசிசம் பாயாசம் ரெண்டும் அவங்க ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிறாங்க, நாங்க அதுல இல்லன்ற மாதிரி அவர் சொல்றதுல ஃபேர் பாயிண்ட்ஸ். இது சாதாரணமானவர்களுடைய கட்சின்றது ஃபேர் எனஃப். ஓகே. 67ல திமுக அப்படிதான் இருந்தது. திமுக சேர்ந்தவங்கள அப்ப பண்ணையார் கட்சியா இருந்த காங்கிரஸ் வந்து இப்படிதான் டீல் பண்ணுது. இவங்க எல்லாம் என்னமா பண்ண போறாங்க, நம்ம எவ்வளவு பாரம்பரியமான கட்சின்னு. அதே மாதிரி டிஎம்கே கூட நினைக்குது. இப்போ விஜய் அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்க. நீங்க எங்க இப்ப நீங்க சாதாரணமானவர்களுடைய கட்சியான டிஎம்கே வந்து இன்னைக்கு பணக்காரர்களோட கட்சியா ஆயிருக்கா இல்லையா? வாரிசு மட்டும் இல்ல, நீங்க ஸ்ரீபெரும்புதூர்ல இருந்து எடுங்க. யார் யார் வந்து இது வரைக்கும் வேலூர் வரைக்கும் யார் வந்து எம்பியா இருக்கிறாங்க? டிஆர் பாலு, தமிழச்சி தங்கபாண்டியன், அதுக்கப்புறம் தயாநிதி மாறன், கலாநிதி ஆற்காடு வீராசாமி, ஜெகத் ரட்சகன், கதிராநிதியில் சாதாரணவர்களுக்கு எங்க இடம் இருக்குது? சாதாரணவர்களோட கட்சியா அது இப்போ இது வந்து ஒன்று வாரிசுகளுக்கு இடம் கிடைக்குது, மேலே மட்டும் இல்லை கீழையும் கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பணக்காரர்களுடைய கட்சியா இருக்குது. நாங்கள் சாதாரணங்களுடைய கட்சிங்கிறாரு. அது அந்த மாதிரி பாயிண்ட்லாம் ஸ்ட்ரெஸ் பண்றது தப்பே கிடையாது. நான் இந்த மும்மொழி கொள்கையை பொறுத்த வரைக்கும் அவர் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கணும். நான் இப்போதைக்கு தேவை வந்து கன்சாலிடேஷன் ஆஃப் சவுத் இந்தியன் நான் பிஜேபி பார்ட்டிஸ், இந்த ஃபெடரலிசம், மணி டெவல்யூஷன், லாங்குவேஜ், இதுலாம் பெங்களூர்காரங்க கர்நாடகாவில் நம்ம இழிவா பேசிட்டு இருந்தாங்க, இவங்கெல்லாம் தமிழ் வெறியர்கள்னு. இப்ப நம்ம தமிழ்நாடு மாதிரி இல்லையே நினைக்கிறாங்க. சோ இதை பயன்படுத்தி நம்ம எல்லாரையும் கன்சாலிடேட் பண்ணணும். ஏன்னா டீலிமிட்டேஷன்லையும் பாதிக்கப்பட போது சவுத் இந்தியா. அந்த ஒரு ஜெனரஸான இன்னும் கொஞ்சம் ஒரு ஹோல் ஹார்ட், ஒரு ஹோல்சமான பாலிடிக்ஸ் ஒரு கையில் எடுக்கணும்.